வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். வரவு செலவு திட்டத்திற்காக அமைச்சரவை மட்டத்தில் கலந்துரையாடல். சபாநாயகர் பதவி விலக வேண்டும், வலுக்கும் எதிர்ப்பு. தன்னை சார் என்று அழைக்குமாறு கேட்ட அர்ஜுனா எம்பி வைத்தியசாலை பணிப்பாளர் கருத்து. மாணவர்களுக்கான இலவச சீருடை துணியை வழங்கியது சீனா. வடக்கில் 5 பேர் உயிரிழப்பு, பரவும் மர்ம காய்ச்சல் தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலை அவசர அறிவிப்பு. கடற்தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வேண்டும், அனர்த்தம் தொடர்பில் அரசிடம் விடுக்கப்பட்ட அவசர கோரிக்கை. வடக்கு கிழக்கில் கனமழை 14ஆம் தேதி வரை தொடரும், பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. பெண் ஒருவரை விரட்டிய மர்ம கார் மீது துப்பாக்கிச்சூடு, தென்னிலங்கையில் சினிமா பாணியில் நடந்த சம்பவம். சட்டவிரோதமாக கடல் வழியாக நாடு திரும்ப முயன்ற 4 பேர் கைது. எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றீர்கள். இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். சபாநாயகரின் டாக்டர் பட்டம் போலியானது என்று ஜப்பான் பல்கலைக்கழகம் உறுதி செய்துள்ளது. ஆகவே சபாநாயகர் பதவி விலக வேண்டுமென்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்குரல தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாராளுமன்றத்தை சுத்தம் செய்ய வந்தவர்களால் இன்று பாராளுமன்றத்திற்கு இழுக்கு ஏற்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பேச்சாளர் குறித்த தகவல் பொய்யானது என்றும் கலாநிதி அசோக ரன்வெல கலாநிதி இல்லை என்றும் அவர் கூறுகின்றார். இது தொடர்பான உண்மையை அடுத்த வாரம் கூறுவேன் என்று அரசாங்க பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஆகவே நாம் இது தொடர்பில் மிகுந்த அவதானமாக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். சீனா இலங்கைக்கு இலவசமாக வழங்குவதாக உறுதியளித்த பாடசாலை சீருடை துணி நேற்று உத்தியோகமாக இலங்கைக்கு வழங்கப்பட்டது. கொழும்பு துறைமுக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதமர் கருணி அமரசூரிய, கல்வி அமைச்சின் அதிகாரிகள், சீன தூதுவர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் உரையாற்றிய சீன தூதுவர், இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு சுமார் 5.2 பில்லியன் ரூபாய் பெறுமதியான 11.28 மில்லியன் மீட்டர் துணிகள் பரிசாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த சீருடைகள் 10,096 அரசு மற்றும் அரச உதவி பெறுகின்ற பாடசாலைகளுக்கும் 822 அங்கீகரிக்கப்பட்ட பாடசாலைகளுக்கும் வழங்கப்படும். கல்வி அமைச்சினால் 1992ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக இந்த சீருடைகள் வழங்கப்பட்டு வருவதுடன் 2015ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரையில் பாடசாலை சீருடைகளை கொள்வனவு செய்வதற்கான பவுச்சர்கள் வழங்கப்பட்டன. மீண்டும் 2021ஆம் ஆண்டு முதல் பாடசாலை மாணவர்களுக்கான சீருடைகள் உள்ளூர் துணி உற்பத்தியாளர்களிடமிருந்து தயாரிக்கப்பட்டு வாங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கான அமைச்சர்கள் மட்டத்தில் ஆரம்பகட்ட கலந்துரையாடல்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று ஆரம்பமாகியது. அதன்படி விவசாயம், கால்நடைகள், நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செலவு ஆகிய தலைப்புகள் தொடர்பான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் மீதான விவாதம் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, ஜனாதிபதியின் செயலாளர், நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன மற்றும் விவசாயம், கால்நடைகள், நிலம் மற்றும் நீர்ப்பாசனம் அமைச்சின் செயலாளர் டிபி விக்ரமாதித்தன் மற்றும் அமைச்சருள்ள ஏனைய சிரேஷ்டர்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மீண்டும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் குழப்பம் விளைவிக்க வருவாரெனின் வாசலிலேயே வைத்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் அவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார் என்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை எப்போதும் சுறுசுறுப்பாக ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற நிலையம். நேற்றைய தினம் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எமது செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணிப்பாளரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அவர்களுடைய தடையை மீறி வந்தார். நான் அவர் வந்து எனக்கு முன்னால் இருக்கையில் இருந்ததும் அவரிடம் நான் கேட்டேன்,
நீங்கள் வருவதாயின் தயவு செய்து அனுமதி ஒன்றை பெற்றே வர வேண்டும். ஏனெனில் இங்கு வைத்தியசாலைகளுடைய முக்கிய கடமைகள் இருக்கின்றன. இருப்பினும் அவர் தனக்கு வந்தபடி வார்த்தைகளை பிரயோகம் செய்தார். குறிப்பாக அவர் தன்னை சேர் என்று அழைக்கும்படி கேட்டார். அதை நான் அழைக்க முடியாது என கூறினேன். உங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என அழைக்க முடியும் என கூறினேன். பின்னர் அவர் என்னை இந்த கடமையிலிருந்து நீக்கப் போவதாக கூறினார். நான் அதையும் நீங்கள் இயலுமாயின் செய்து பாருங்கள் என்று கூறினேன். பின்னர் என்னை பாராளுமன்றம் அழைத்து பாராளுமன்றத்தையும் காட்டி அங்கே கேள்வி கேட்கப் போவதாகவும் கூறினார். பின்னர் என்னை வெளிநாட்டுக்கு தப்பி ஓடும்படி கூறினார். இவை அனைத்தும் எனக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. இருப்பினும் என்னுடைய கடமை நேரத்தில் ஒரு இடையூறாக இவற்றை செய்ததை நான் போலீஸில் முறையிட்டிருக்கின்றேன். அதன் காரணமாக இனிமேல் இவ்வாறானவர்கள் வர முயற்சித்தால் அவர்கள் நுழைவாயிலிலே காவலாளிகளால் அவர்கள் போலீஸாரிடம் ஒப்படைக்கும்படி கூறியிருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் இவ்வாறானவர்கள் நமது வைத்தியசாலையில் இனிமேல் வர முயற்சிக்க மாட்டார்கள் என்று. அரசு வைத்தியசாலைகளில் தரம் குறைந்த மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாக வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று அமைச்சரவை பேச்சாளர் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் மருந்து தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான ஏது நிலைகள் இருந்த போதிலும் அவை நிவர்த்திக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சோடியம் பைகோபனேட் என்ற மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டமையினால் மாவநிலை வைத்தியசாலையில் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுவதானது உண்மைக்கு புறம்பானதாகும். தற்போது அந்த தட்டுப்பாடு முற்றிலுமாக நிவர்த்திக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் 6 மாதங்களுக்கு தேவையான அளவு குறித்த மருந்து கையிருப்பில் உள்ளது. இதே நேரம் விலை மனுவுக்கு ஏற்ப விநியோகஸ்தர்கள் விநியோகத்தை மேற்கொள்ளாமையினால் இன்சுலினுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் அதனை நிவர்த்திப்பதற்கும் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே சில தரப்பினர் 500க்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலைகளில் தரங்குறைந்த மருந்துகள் உள்ளதாகவும் கூறுவதனை அரசாங்கம் முற்றாக நிராகரிப்பதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவி வருகின்ற பர்ம காய்ச்சல் காரணமாக நேற்று ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதனால் நாளுக்கு நாள் நிலைமை ஆபத்தானதாக மாறி வருவதாக சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர். 5 நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்த ஒரு பிள்ளையின் தாயாரே நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கடந்த 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காய்ச்சல் அறிகுறி தென்பட்டதை தொடர்ந்து அவர் பெரடோல் மாத்திரைகளை உட்கொண்டு வந்துள்ளார். காய்ச்சல் நிற்காததை அடுத்து நேற்று முன்தினம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அவர் சென்றுள்ளார். இதன்போது அவர் அங்கு மயங்கி விழுந்துள்ளார். அவர் உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் அவரின் மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளன. மேற்படி பெண்ணின் சுவாச தொகுதியில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அவருக்கு உண்ணி காய்ச்சல் அல்லது எலிக்காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிய வருகின்றது. எனினும் எவ்வாறான நோயால் அவர் உயிரிழந்தார் என்பது தொடர்பில் கொழும்பிலிருந்து வருகின்ற பரிசோதனை அறிக்கைகள் கிடைத்த பின்னரே உறுதிப்படுத்த முடியும் என்று சுகாதாரத்துறையினர் கூறியுள்ளனர். இதேவேளை திடீர் காய்ச்சல் மற்றும் சடதியான நோய் நிலைமை காரணமாக 23 வயதான யுவதியொருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களில் 4 பேர் திடீர் காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தமை தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி கேதீஸ்வரனுடன் நேற்று தொலைபேசியில் உரையாடியுள்ளார். இதன்போது வடமராட்சியைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களின் உயிரிழப்புக்கான காரணம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் கலந்துரையாடல் நடைபெற்றதாகவும் ஆளுநரிடம் தெரிவித்த பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் என்று சந்தேகிப்பதாகவும் அதற்கமைவாக தடுப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். புலோலி மற்றும் கட்கோவளம் ஆகிய பிரதேசங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பகுதியில் முதல்கட்டமாக இந்த தடுப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவே பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்தார். தொடர் நடவடிக்கைகள் தொடர்பில் அறிய தருமாறு ஆளுநர் இதன்போது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடம் கேட்டுக் கொண்டார்.
இதேவேளை அண்மையில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப் பேரிடரால் எலிக்காய்ச்சல் பரவக்கூடிய சாத்தியங்கள் உள்ளதாகவும் எனவே பொதுமக்கள் தமது சுகாதாரம், குடிதண்ணீர், ஆரோக்கியம் என்பவற்றில் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். அண்மைய நாட்களில் 5 இறப்புகள் பதியப்பட்டுள்ளன. அவற்றில் குறிப்பாக இளவயதினரும் அடங்குவார்கள். 20 வயது, 28 வயது, 33 வயது, 42 வயது மற்றும் 65 வயது நபர்கள் 5 பேர். அதில் ஒருவர் நேரடியாக போதனா வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டவர். மிகுதி 4 பேரும் பருத்தித்துறையிலிருந்து 3 பேரும், முல்லைத்தீவு வைத்தியசாலையிலிருந்து ஒருவருமாக 5 பேரும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு காய்ச்சல், சுவாச கோளாறு காரணமாக இங்கே அனுமதிக்கப்பட்ட போது 2-3 நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சை பலனின்றி அவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மருத்துவ அறிக்கையில், அதாவது சட்ட வைத்திய அதிகாரியின் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையின்படி கடுமையாக சுவாச பைகள் பாதிக்கப்பட்டிருப்பதை அறிய தந்திருக்கின்றார். மேலதிக பரிசோதனைக்காக இரத்த மாதிரிகளும் ஏனைய மாதிரிகளும் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இது பெரும்பாலும் லெப்டோஸ்பைரோசிஸ் அல்லது எலிக்காய்ச்சல் எனப்படுகின்ற வருத்தமாக இருக்கலாம். சில சமயங்களில் உன்னிக்காய்ச்சல் அல்லது தைஃபஸ் ஃபீவர் ஆக இருக்கலாம், அல்லது சில சமயங்களில் சில வைரஸ் வியாதிகளாக இருக்கலாம் என நம்பப்படுகின்றது. இந்த பரிசோதனை முடிவுகள் வந்த பின்னர் இந்த தொற்று எதால் வந்தது என கூற முடியும். இருப்பினும் பொதுமக்கள் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் பின்னர் இவ்வாறான தொற்றுக்கள் ஏற்படும் அபாயம் அதிகமாக காணப்படுவதனால் பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அவர்கள் சுத்தமான குடிநீர், குறிப்பாக வெள்ள நீர் தேங்கியிருந்தால் அந்த பகுதிக்கு சென்று வருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அனர்த்த காலத்திலோ அல்லது அனர்த்த முன்னெச்சரிக்கையான கால பகுதிகளில் கடலுக்கு செல்லாத மீனவ குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மன்னர் சமூக பொருளாதார மேம்பாட்டு நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜான்சன் ஃப்ரீடாரோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். யாழ்ப்பாடி விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜனவரிக்கு கொண்டு வருகின்ற இடைக்கால பட்ஜெட்டில் இந்த மீனவர்களுக்கான, இந்த மீனவ சமூகங்களின் வாழ்க்கைக்கான முன்னெச்சரிக்கையான அல்லது முன்கூட்டிய தேவைப்பாடு தொடர்பான விடயங்களையும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவையான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஆகவே இது தொடர்பாக இந்த அரசு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். இந்த மீனவ சமூகங்களுடைய இந்த தொழிலுக்கு செல்லாத அல்லது தொழிலுக்கு போக முடியாத காலத்தில் அவர்களுக்கான ஏற்பாடை உடனடியாக செய்ய வேண்டும் என்றதை வலியுறுத்துகிறோம். ஏனென்றால் இது இன்றைக்கு நேற்று வருகின்ற பிரச்சனை அல்ல. இது நீண்ட காலமாக இந்த கார்த்திகை மார்கழி வந்தால் பல்வேறு இடங்களில் இருந்தும் புயல்கள், சுழற்சியான சூறாவளிகள் உருவாவது வழக்கம். ஆகவே இந்த காலத்தில் இந்த மீனவர்களுடைய பாதிப்புகளுக்கு தொடர்ச்சியான ஒரு நிரந்தர தீர்வை இந்த புதிய அரசாவது இதை முன்னோக்கி பயணிக்க வேண்டும். இல்லை என்றால் மீனவர்களுடைய மிகப்பெரிய கோபத்தை சம்பாதிக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை இது ஒரு பகுதி. இதே மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கின்றோம். அண்மையில் நிறைவடைந்த நாடாளுமன்ற தேர்தலில் திகாமண்டல தேர்தல் மாவட்டத்தின் வாக்குகள் மீண்டும் எண்ணப்பட வேண்டும் என்று கோரி புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ALM அதாவுல்லா இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளார். கல்முனையில் உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய அலுவலகத்தில் அவர் தமது முறைப்பாட்டை நேற்று பதிவு செய்தார். ஏலவே இந்த விடயம் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கையை கவனத்தில் கொள்ளப்படவில்லை என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ALM அதாவுல்லா மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தொடங்கியுள்ள மழை எதிர்வரும் 14ஆம் தேதி வரையில்
தொடரும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில், தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாக்கிய காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றமடைந்து தற்போது மட்டக்களப்பிலிருந்து கிழக்காக 325 கிலோமீட்டர் தொலைவில் அதன் மையம் காணப்படுகின்றது. அது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து மன்னார் வளைகுடாவிற்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் உள்வளையத்தின் தென்னரை பகுதி வடக்கு மாகாணத்தினூடாக கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இன்று இரவு முதல் எதிர்வரும் 14ஆம் தேதி வரையில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக விளக்கீட்டு காலப்பகுதியில் நிச்சயமாக மழை கிடைக்கும் என்பதே இந்துக்களின் நம்பிக்கை. இந்த முறையும் அந்த நம்பிக்கை உண்மையாகும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு பரவலாக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனினும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், திருகோணமலை பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, மன்னார், புத்தளம், அம்பாந்தோட்டை கடற்பகுதிகளில் கொந்தளிப்பான நிலைமை காணப்படும் என்றும் மீனவர்கள் எந்த காரணம் கொண்டும் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்ணையும் குழந்தையையும் மோதிவிட்டு பயணித்த கார் மீது கடவல போலீசார் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று கடவல போலீஸ் நிலையத்திற்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. நேற்று காலை பெண் ஒருவரும் குழந்தையும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போதே மோட்டார் சைக்கிளை துரத்திச் சென்ற மற்றொரு கார் மோட்டார் சைக்கிளை பல தடவைகள் மோதி விபத்து ஏற்படுத்த முயற்சித்துள்ளது. குறித்த சம்பவத்தை தொடர்ந்து விபத்திற்குள்ளான அந்த பெண் கதறியட ஆரம்பித்ததும் கடவல போலீஸ் உத்தியோகத்தர்கள் கார் மீது துப்பாக்கி நடத்தியுள்ளார்கள். எனினும் அந்த இடத்திலிருந்து கார் தப்பி சென்றுள்ளது. இதேவேளை குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய வாகனத்தை கைப்பற்றுவதற்கும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கும் பல போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமாக கடல் வழியாக வர முயன்ற 4 நேற்றிரவு ராமேஸ்வரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம், கட்டப்பிராய், கோப்பாய் பகுதிகளிலிருந்து தமிழகத்திற்கு படகு மூலம் சட்டவிரோதமாக சென்று முகாம்களில் தங்கியிருந்தோரே தாயகம் திரும்பும் நோக்கில் படகில் பயணிக்க முயன்றபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 4 3 ஆண்களும் ஒரு பெண்ணும் உள்ளடங்குகின்றனர். 4 விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு திருச்சி சிறப்பு முகாமுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.